ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்க தான் உங்களுடைய லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்மளோட ஈவினிங் vlog வித் தஷ்குட்டியோட தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து தஷ்குட்டியோட vlog போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் பாப்பீங்க எப்படின்னு. நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். நானும் தர்ஷனும் இப்படியா சாயங்காலம் ஆனால் பைக் எடுத்து நாயா தர்ஷா நாயா தர்ஷா நாய் நாயா அச்சோ அப்படியா? எங்க தர்ஷா போறோம்? தர்ஷா எங்க போறோம்? எங்க போறோம்? எங்க போறோம்? அடிய போடா, அடிய போடு. கேம் விளையாட போறோமா மாடியில? வேணாமா? அடிய போட வேணாமா? அங்க தாண்டா போறேன், அடி போட தாண்டா போறேன். அங்க தானே தரிசா போகணும். அப்படியா? சரி, ரோட்ட பாரு. நான் அமேசான்ல இருந்து அகாரோ டியூயல் சேனல் ஸ்போர்ட்ஸ் வாங்கியிருக்கேன். மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர். ஸோ இது வந்து எதுக்காக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில நாளாகவே எனக்கும் சரி லட்சுமணனுக்கும் சரி ரொம்ப பேக் பெயின், ரொம்ப பாடி பெயின் இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இந்த அகாரோ பிராண்டோட மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர் வாங்கியிருந்தேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதுமே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டென்ஸ் மசாஜிங் டிவைஸ். ஸோ இதுதான் மெயின் யூனிட்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இதை ஆன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து ஆன் ஆகிடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் சார்ஜிங் பின் கொடுத்துருப்பாங்க. இது மூலயமா நீங்கள் இந்த டிவைஸுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் அடுத்து கீழே ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 பின் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து கனெக்டிங் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 3 கனெக்டிங் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் இதோட சார்ஜருமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் மேனுவல் புக்குமே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மொத்தம் 10 ஜெல் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில். அண்ட் இந்த டிவைஸை கேரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு டஸ்ட் ஃப்ரீ பவுச்சஸ்மே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 கனெக்டிங் கேபிளை இதில் அட்டாச் பண்ணிவிட்டு ஜெல் பேடோட ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு பாடியில் எங்கே பெயின் இருக்கோ அங்கே வந்து இந்த ஜெல் பேடை பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த ஈஸி டென்ஸ் மசாஜர் ப்ரொவைட் 24 ப்ரீ-ப்ரோக்ராம்டு மசாஜிங் மோட் அண்ட் 20 இன்டென்சிட்டி லெவல்ஸ். ஸோ என்னோட ஹஸ்பண்டுக்கு நெக் பெயின் சொன்னாங்க. ஸோ அதனால ஜெல் பேடை அவங்களோட நெக்கில் ஒட்டி கனெக்டிங் கேபிளை அதுக்கு மேலே பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் அட்ட டயத்தில் நம்ம 2 கனெக்டிங் கேபிளையும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 2 இடத்துல வலி இருக்குனாலுமே இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் மூட் பட்டனை கிளிக் பண்ணி இவங்களுக்கு தேவையான மசாஜிங் மூடை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பீரியட்ஸ் பெயின், நெக் பெயின், பேக் பெயின், நீ பெயின், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்குலாம் கூட இந்த டென்ஸ் மசாஜரை யூஸ் பண்ணி பெயின் ரிலீஃப் பண்ணிக்கலாம். 2 டிஃப்ரெண்ட்ஸ் பாடி பார்ட்ஸுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி 2 டிஃப்ரெண்ட்ஸ் மோட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை நம்ம அட் அ டயத்தில் 2 பீப்புளுக்கு கூட மசாஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் மசாஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பவுச்சுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நம்ம வெளில ட்ராவல் பண்ணும்போது கேரி பண்ணி போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டென்ஸ் மசாஜரில் இந்த டென்ஸ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சசேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் சிஸ்டம். நமக்கு லோ வோல்டேஜ் எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொவைட் பண்ணி பெயின் ரிலீஃப் பண்ணுது. இந்த அகாரோவோட மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர் வந்து எங்களுக்கு உண்மைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படும். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோன்னு பார்க்காதீங்க, இனிமே தான் போகணுன்னடா மேலே அடியை போட்டுருக்கு.
அடிய போடு, நல்லா வேமாடி. என் பையன் எவ்வளோ அழகா எவ்வளோ அட்ராதர்ஷா அடி. கரெக்டாக அடிப்பேன், இப்படி வரல அவன் அடிக்கட்டும், கரெக்டாக அடிப்பான். அடி தர்ஷா அடி, கையில் அடிக்காதடா, அதில் வர்றா நொல்ல மாதிரி இவன் விளாட ஆரம்பிச்சுட்டான். தர்ஷா நீ இங்கே வா, அம்மா விளாடுற பாரு, இங்கே பாரு, நீ விளாடு, அம்மாட்ட வாங்கு. உடனே ஓடிடும் கொஞ்ச நேரத்தில். தெரியல, அந்த சைடில் ரேட் போட்டிருக்கோம் பாரு, 50 ரூபா. இங்கே பாருங்க அண்ணா விளாண்டதுக்கு இது. இங்கே பாருங்க, ஒரு அவ்வளோதான், சும்மா சுற்றி பார்க்க தான் வந்திருக்கான். பாரு அப்பா விளையாடும் பாரு. ஐயோ ஏய் ஒழுங்கா பொறுமையா போடுறா. வாடா இங்கே வாடா, இங்கே வாடா, இங்கே வாடா, வாடா வாடா வாடா. நானும் என் மயனும் இன்னைக்கு விளையாடவே இல்லை. அருள் விளையாட்ட போகிறோம். அருளுக்கு ஒரே சிரிப்பா இருக்குமே இன்னைக்கு. இந்த வெட்டுறா தர்ஷா, நீ வெட்டுறா வெட்டு தர்ஷா வெட்டுறா. எதுல அடிக்கணும்? சின்ன பிள்ளை நொல்ல தர்ஷா இந்த ஒரிஜினல் தண்ணி அடிக்கிறான் பாருங்க, எப்படி அடிக்கிறான் பாருங்க. தர்ஷா என்னதுடா அது, தண்ணி அடிடா. அவனை அமுக்கி விளையாண்டுட்டு இருக்காரு, ஒத்த கிலோ விளையாடு நீ. அப்படி விளையாடு, குடி தர்ஷா. தர்ஷா பிடிச்சிக்கோ. என்ன விளையாட்டு இது எனக்கே தெரியல, ஆனா ஃபுல் போர்ஸ்ல வருது. ஆமா அவன் முழுவா விளையாட உன்னைய எடுத்துக்காரு. நீ விளையாடு. தர்ஷன் ஆப்ரேட் பண்றான் தனியா ஒரே ஆளா. அடி போடு, அடிய போடு சொல்றேன் தர்ஷா, அடிய போடு. எப்படி பாக்குற கையட அருள் நல்லா விளையாடுறான். அடி தும்சம் பண்றாப்ல ஆளு. எடு சூப்பர் பால் வரும். வெயிட் பண்ணு. என் மகன் இது அப்ப வந்து அங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. சூப்பர். அமுக்க கூடாதுமா அத. எடுத்துக்க. ஐயோ சரி இருக்கட்டும். ஓகே நல்லா இருக்கா கேமு? ஓகே. இரு வரும் லாஸ்ட்டு. சூப்பர். 4 மொத்தம் எத்தனை ரன்னு? 29 ரன்னு. வரார். ஹாய் சொல்லு தர்ஷா, ஹாய் சொல்ற. டேய் ஹாய் சொல்லு. இரு வெளிச்சமே இல்லைங்குது. என்ன மிஸ் ஆயிடுச்சா? மிஸ் ஆயிடுச்சு தர்ஷா. பந்து வரும். என்ன எங்கப்பா பந்து வரும் தர்ஷா? கீழே வருமா?
மகனும் அப்பனும் கார் பைத்தியங்க பாருங்க. இவன் கேம் விளாடுறான், இவன் சும்மா ஓட்டிகிட்டு இருக்கான் தம்பி. வேண்டாமாண்டா, நீ அவனை பார்க்காத. இங்கே மாலுக்கு வந்தால் நேராக இப்படி வருவான், நேராக இங்கே வருவான், நேராக போவான், இது மாதிரி எடுத்துருவாப்புல. அதை எடுத்துகிட்டு போகிறான் பெருசு எடுத்துகிட்டு. ஸோ நிறையா டாய்ஸ் இருக்குது. பொருளை வாங்கினாக்கெல்லாம் வீட்டுக்கு போகணுமா? தசா எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். இதை கொண்டா, இதை வச்சிருவோம். இது வேணாம், இதை கொண்டா, இது வேணாம். பில் போன உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. போகாத, உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. வேணுமா அது? இது எத்தனைடா வாங்குவேன்? வீட்டில் எவ்வளோ இருக்கு? எத்தனை வாங்கியிருக்கு? இதை வாங்கினது வீட்டுக்கு போகணும் கொட்டுறதுக்கு. இதில் டைனோசர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் விளாண்டானே. 400 ரூபா எல்லாம் இருக்கு. மான் இருக்கு. அதில் அவன் எது இருந்தாலும் அந்த உம்பாவை பார்த்தா இதை செலக்டே பண்ணலாம். அதை எடுப்பான் போது இது ஒன்று மட்டும் பெருசாக இருந்துக்கிட்டேன். அது நிறைய இருக்கும். ஒரு வழியாக போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு சில சாமான்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு இப்பி நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு இப்பி நூடுல்ஸ்லாம். ஸோ அதை வாங்கிட்டு சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் ஆசையாக இருந்துச்சு. அந்த மாதிரி எப்போயாவது ஒருத்தர் சாப்பிடுவான். அதனால இப்பி நூடுல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு தம்பி கூட்டிகிட்டு போய் ஜாலியாக விளையாண்டோம். ஸ்டெபிளைசர்லப்பா, இன்வெர்டருப்பா, ஸ்டெபிளைசர். இங்கே கரண்ட் கிடையாது, ஸ்டெபிளைசர். இன்வெர்டர் கேட்க, அப்புறம் ஸ்டெபிளைசர் அப்படிங்க. ஸோ அவனை கூப்பிட்டு போயிட்டு விளையாட வச்சோம். நாங்களும் விளையாடலான்னு போனோம். நீ கூட்டம் இருக்காதுல்ல, ஸோ விளையாடவே விடலை. எதுவுமே கிரிக்கெட் மட்டும் தான் உருப்படியாக விளையாண்டேன். ஆனால் பந்து நம்மளை பார்த்தோன்னே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு வேமா போட்டாப்புல. நம்ம கிரிக்கெட்டே விளையாட தெரியாது. பந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு தெரியுமா? நல்லா தான் அடிச்சேன், செம்ம ஸ்பீடு. யாரு? சிங்கம் தான். சிங்கம் தான் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவன் சாப்பிடக்கூடாது, வேற ஏதாவது கொடு. அவனுக்கு வந்து முட்டை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். 2 நாளாக என்கிட்ட உட்காந்து அழுது அருள் இதுக்கு இங்கே கூட்டிகிட்டு போடான்னு சொல்லி. ஒரு ஆசை. ஹாய் சொல்லு தர்ஷா. இங்கே தர்ஷா எப்படி விளாண்ட? சூப்பரா? எப்படி விளாண்ட? அடி போடு, அடி போடு, அடியை போடு, அடியை போடு. எப்படி விளாண்டீங்க? எப்படி விளாண்ட தர்ஷா? சரி வேகணும். சரி ஓகே. ஸோ என் vlog எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இந்த vlogலேயே ஷேர் பண்ணிடலான்ட்டு தான். லெச்சு வந்து தம்பியை கூட்டு கீழே விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் இதை ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கேன் போக வேண்டியது போகலை. நான் போகலை. லட்சுமி போமான்னு கேட்டாங்க, நான் போகலை, வேண்டான்ட்டேன். எதுக்கு திரும்ப போய் அதை பற்றி இது பண்ணி பேசி. நம்ம பேபி கொடுத்தோம் தெரியுமா, அந்த பேபி வந்து எதனால் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் தருவாங்கன்னாங்க நமக்கு. அந்த ரிப்போர்ட்டுக்கெல்லாம் பே பண்ணியாச்சு போன வாட்டி நம்ம. பட் இந்த வாட்டி போனோன்னா எதுக்கு இந்த பேபி வளர்ச்சி இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை திரும்ப கேட்டு நான் திரும்ப பிரேக் டவுன் ஆகி அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் போகலை மோஸ்ட்லி.
நிறைய பேர் வந்து மாலை போடுங்க சிஸ்டர், சாமிக்கு கோயிலுக்கு மாலை போடுங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூ போட்டு கேட்டு பார்ப்போம், மாலை போடலாமா வேண்டாமான்னு சொல்லி பூ போட்டு கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம ஒரு இதில் இருந்தோம். ஸோ பூ போட்டு கேட்போம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா 30 நாள் ஆகட்டும், 30 நாள் ஆனதும் கோயிலுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மந்த்து 12ஆந்தேதி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு நம்ம குலதெய்வம் எந்த மாலை போடுதுன்னு சொல்லிட்டுனா மார்கழி ஒன்றே மாலை போட்டு போன வாட்டி மாதிரியே நம்ம இருமுடி கட்டி கோயிலுக்கு போகிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வாட்டி போன வாட்டி மாதிரியே இருமுடி நம்ம ஊர்லேருந்து கட்டி போகிற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நம்ம வந்து மாலை போடலாமா வேண்டாமா, ஏன்னா எனக்கு வந்து ஒரு மனசில் ஒரு இது இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த வருஷம் வேண்டாம், சும்மா சாமியை மட்டும் போய் பார்ப்போங்கிற மாதிரி இருக்குது. அது வந்து அது எதுக்குன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணுது. வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும், தொண்டை கட்டிக்கிச்சு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பனி, செம்ம பனி, தென்காசியில் சொன்னாலும் செம்ம தொண்டை கட்டிக்கிச்சு எனக்கு. அதனால தான் வாய்ஸ் நிறைய பேர் போன விலாக்லேயே கேட்டிருந்தீங்க, அக்கா உங்கள் வாய்ஸ் மாறி இருக்குது, சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இங்கே பனி, செம்ம குளிர், அதனால தான் வாய்ஸ் எனக்கு மாறிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் 2 நாளில் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அதனால தான் கோயிலுக்கு நம்ம போய் பூ கேட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கிறோம். அண்ட் சாமி என்ன சொல்லுதோ அதுபடியே நம்ம நடந்துக்கலாம். அப்படி சாமி மாலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, போன வாட்டியும் மார்கழி 1ஆந்தேதி லட்சுமா போடுவாங்க, எங்கள் அண்ணா போடுவாங்க, அப்புறம் வந்து வேறு யார் போடுவாங்க, தர்ஷன் போடுவான், அவ்வளோதான் 3 பேர் போடுவாங்க. இந்த வருஷம் புதுசாக எங்கள் அப்பா மாலை போட்டால் போடுவாங்களா என்னன்னு தெரில. பட் இந்த வருஷம் வந்து நம்ம போன வருஷம் வந்து பூஜை பண்ணி அன்னதானம்லாம் போடலை, அதுக்கு காசு வந்து நம்ம ஊர்லேயே கொடுத்துட்டோம். அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக நம்ம சாமிக்கு வந்து அன்னதானம் போடணும் அப்படின்னு வச்சுருக்கோம். எப்படின்னு பார்க்கலாம், நம்ம எப்படி வச்சு சாமி கும்பிட்டு போடுறோமா இல்லையான்னு பார்க்கலாம். பட் அன்னதானம் போடணுன்னு வச்சுருக்கோம். ஸோ அடுத்த வருஷம் சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. நிச்சயமாக போடுவாங்க சொந்த வீட்டில் இருந்து. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். நிறைய பேர் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்க, இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேட்குறீங்க, சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். நிறைய டிஃப்ரெண்ட்ஸாக கொஸ்டின்லாம் கேட்டிருக்கீங்க, இன்னும் நிறையா இருக்குது கொஸ்டின்ஸு. ஓகே, அந்த கொஸ்டின்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வீடியோ இல்லாத போது நம்ம போட்டுக்கலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணோம். மேபி நாளைக்கு உங்களுக்கு போட முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு அந்த ஆன்சருக்குலாம் ரிப்ளை பண்ணி போகிறோம். அது மோஸ்ட்லி நல்லா போகுது, ஆக்சுவலி வியூஸ்மே அது நல்லா போகுது. இந்த மாதிரி பேசி போட்டால் கொஞ்சம் டம்ப்ளைனில் கான்ட்ரவர்சியாக வச்சு போட்டோன்னா நல்லா போகுது வியூஸு. ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க போல தெரில எனக்கு. பட் ஆனால் நல்லா இருக்குது. நிறைய பேர் அக்கா உங்கள் லவ் ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கே வெக்கம் வந்துச்சுக்கா அப்படிலாம் சொன்னீங்க. லவ் ஸ்டோரியிலேருந்து தான் மோஸ்ட்லி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலியிலேருந்து கேட்டிருக்கீங்க, நிறையா கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் நம்மளுக்கு பார்க்குறவங்க வந்து மோஸ்ட்லி நான் சப்ஸ்கிரைபிள் வியூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 700K வந்தாச்சு, அடுத்து 800K, 900K, அப்புறம் 1 million அந்த மாதிரிலாம் வரணும் ஆசை இருக்குது. அதுக்கு எப்படியுமே ஒரு 3 வருஷம் ஆயிரும் 1 million வர்றதுக்கு. ஸோ பார்க்கலாம். 700K வர்றதுக்கே எப்படியுமே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் 700K கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிரும்னு தோணுறேன், அப்படின்னு தெரில, பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.